எது கூப்பிட்டுருப்பா இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ சோலா, ஒரு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. எங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ. கதவை சாத்திட்டீங்களா? என்ன சொன்னீங்க? கதவை சாத்துங்க. சாரி நான் மறந்துட்டேன். சொல்லுங்க. அண்ணீங்க அண்ணன் பின்னாடி நிக்குதுங்க. சரி, உங்க தம்பிங்க? அவனுக்குல அவனுக்கு முன்னாடி வெளியே நிக்கிறானுங்க. நம்ம ரெண்டு பேரும் இங்க எது பேசினாலும் வெளில கேட்காதுல்ல. ஐயோ காலையில ராசி பலன்ல நண்பன்னு போட்டிருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு நண்பன் எதிர்பார்க்கவே இல்லையே. உண்மைதாங்க, பதில் சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? வெளியில எதுவும் கேட்காதுல்ல? கேட்காதுங்க, எதுவுமே கேட்காது. நம்ம மெதுவா பேசுறாலும் கேட்காது, தள்ளி பேசுறாலும் கேட்காது, எதுவுமே கேட்காதுங்க. சொல்ல உள்ள வந்து மனசு திறந்து சொல்ல முடியும். சொல்லுங்க, ஏன் தள்ளி போறீங்க? நீங்க என்கிட்ட வரீங்க? நீங்க தானே கூப்பிட்டீங்க. நான் இங்க கூட்டேன். ஏங்க நீங்க கூப்பிட்டு தானே நான் வந்தேன். உள்ள வாங்கன்னு கூட பக்கத்துல வாங்கன்னு சொல்லலையே. கதவுல தான் சொன்னீங்க. நம்ம பேசுறதெல்லாம் வெளியில கேட்க வேண்டாம் தான் கதவை சாத்த சொன்னேன். அப்படி வரீங்க. ஓகே, பேசலாம் பேசலாம் பேசலாமே, தாராளமா பேசலாமே. எதுக்கு பார்த்து வந்தேன்? ஏங்க நான் அவனை இப்படி உட்காந்துக்குவா. வாங்களே, இப்படி உட்காந்து பேசலாம். நல்லா கம்ஃபர்டபுளா வாங்க, இப்படி உட்காருங்க, வாங்க உட்காருங்க வாங்க. மறைக்கிறாளே, எழுந்திரிச்சிருப்போம். சரிங்க, நம்ம நின்றுகிட்டே பேசுவோம். ஏங்க எப்பவும் நான் உங்க ரூம் வாசலுக்கு வந்தாலே திட்டுவீங்க. அன்னைக்கு நான் உள்ள வந்துட்டேன்னு கதை கலட்டா பண்ணிட்டீங்க. இப்ப என்ன நீங்களே என்ன திடீர்னு உள்ள கூப்பிட்டுருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாங்க, எவ்வளவு வேணாலும் பேசலாம். நமக்கு தான் ராத்திரி ஃபுல்லா டைம் இருக்குல்ல, பேசலாங்க பேசலாம். ஒரே வைக்கமா வருது. அது வேலை என்ன? அதுங்க முதல் முறையா என்ன ரூம்குள்ள கூப்பிட்டுருக்கீங்க. அதான் வெக்கத்துல என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நமக்கு வேற கொஞ்சம் இந்த கூச்ச சுபாவம் அதிகமாச்சா, அதான் ஒரே கூச்சமா இருக்கு. ஃபீலிங் வெரி நர்வஸ்ங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அண்ணனை பத்தி பேசதான் உங்களை உள்ள விட்டேன். அண்ணனை பத்தி பேசுவா இந்த ரூம்குள்ளே? ஆமா. அதுவும் இப்படிவா பண்ணா சாவடிக்கிறீன்னா? அன்னைக்கு அந்த ஜோசியர் ஏதோ ஒண்ணு உளறது கேட்டு ராத்திரியோட ராத்திரியா அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டாரு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. அண்ணன் ஏதாச்சும் தப்பா முடிவு எடுத்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. புரியலையா? தானே சொன்னேன். இன்னைக்கு அவருக்கு நடக்க வேண்டிய நிச்சயம் நின்றுச்சுங்க. ஆனா அண்ணன் பழக்கத்துக்கு மீறி சிரிக்கிறது, நல்லா பேசுறது சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. நீங்க இது கூட புரியல உங்களுக்கு? நீங்க எதுக்கும் கொஞ்சம் அண்ணனை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அன்னைக்கு போட்டோ விட்ட மாதிரி விட்டுறாதீங்க. ராத்திரி முழுக்க தூங்காம அவரை பாத்துக்கோங்க. புரியுதான்னு கேட்டேன். வீட்டை உள்ள இருந்து பூட்டி சாவிய வேற எங்கேயாச்சும் கூட வச்சிருங்க. நடக்கிறது பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. எதுவும் நடந்துடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க. அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். உண்மையாவே அதுக்கு தான் கூப்பிட்டீங்க? ஆமாங்க. காதெல்லாம் சாப்பிட்டு சொன்னீங்க? ஆமாங்க. அது சொன்னீங்களே, சொன்னீங்க அண்ணன் தம்பின்னு யாருக்கும் கேட்க கூடாதெல்லாம் சொன்னீங்களே. அது சில விஷயங்கள்லாம் கனவாவே போயிடும் போல இருக்கா சோழா.